ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் ஃபுல் டெஸ்ட் பார்த்துடலாங்களா? ஸோ இன்றைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து 37. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க ஃபைனல் ரிவிஷனுக்கு ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு. ஸோ இப்போ எல்லாமே சேர்த்து வெறும் 400 ரூபீஸில் ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. தமிழ் ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு, லைன் பை லைனு, பாக்ஸ் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு அப்படியே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் போதும், ஃபைனலாக நீங்கள் போட்டு பார்க்குறக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாமே சேர்த்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம தமிழ் மட்டும் இல்லை ஜிஎஸ்லேயும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஃபுல் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரை தேர்ந்தெடு. சரியான நிறுத்தற்குறி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ படித்து பாருங்கள் எந்த இடத்துல வந்து சரியான நிறுத்தற்குறிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் அம்மை வந்தாள், என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். என் அம்மை வந்தாள் அப்படிங்கிறது வந்து டபுள் கொட்டேஷனில் வரும் கரெக்டாக. ஸோ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து சரியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சிங்கிள் கொட்டேஷன் தவறு, இங்கே எதுவுமே கொடுக்கல, இதுவும் தவறு தான். இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, அது இங்கே மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா சரிங்களா. சரியான தொடர் எது? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான தொடர். ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், நிறுத்தற்குறி இடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கப்பா. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஸோ அதை எப்படி சொல்லுவோம்? ஒரு உணர்ச்சியாக ஒரு ஆச்சரியமாக இது பண்ணும்போது அங்கே ஆச்சரியக்குறி போடுமா? பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியக்குறி தான் வரும் சரிங்களா. கமா வராது. ஸோ இந்த தொடர் தவறு. இது வந்து சரியாக இருக்குது. இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து தவறு. இங்கே வந்து எதுவும் கொடுக்கல, ஆச்சரியக்குறியும் கொடுக்கல, தவறு சரிங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்கிறது வந்து ஆச்சரியக்குறி தான் நம்ம போடுவோம் சரிங்களா. அடுத்து மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன், நான் திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது வந்து என்ன வினைப்பா, என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லுவோம்? நான் திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது வந்து என்ன? தன்வினை. ஆப்ஷன் ஏ தன்வினை. நான்காவது கேள்வி, சரியான ஊர் பெயரின் மருவு பெயர் எது? சரியான ஊர் பெயரின் மருவு பெயர் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது வந்து மினிமம் வந்து ப்ரீவியஸ் கொஷின் ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 10 ஊர்கள் தான் திருப்பி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ எது அப்படின்னா புதுச்சேரி, புதுகை, கும்பகோணம், சிதம்பரம், திருநெல்வேலி, உதகை. ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 10 ஊரை திருப்பி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சில வந்து சரியானது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். புதுச்சேரி புதுகை அப்படிங்கிறாங்க. புதுச்சேரி புதுகையாக வரும், புதுவை தான் வரும் கரெக்டாக. அதே மாதிரி புதுக்கோட்டை வந்து புதுவைன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக, தவறு. ஸோ அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து உதகமண்டலம் உதகை கரெக்டாக, உதகமண்டலம் உதகை சரிதான். கும்பகோணம் வந்து கும்பை அப்படிங்கிறாங்க சரியாப்பா. கும்பகோணம் குடந்தை தான் வரும் கரெக்டாக. மறுவு பெயர் வந்து என்ன? குடந்தை. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னப்பா, ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து கரெக்டாக படிங்க, சரியாக தவறானு சரிங்களா. ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது? தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது? எது? சிதம்பரம். ஆப்ஷன் பி சிதம்பரம். ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், ஊர் பெயரின் மருவு பெயரை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா. பொறுத்துக்க சொல்லுங்கள். தஞ்சாவூர் என்னப்பா சொல்லுவோம்? தஞ்சாவூர் தஞ்சை. திருநெல்வேலின்னு சொல்லுவோம் நெல்லை. கோயம்புத்தூர் கோவை. கும்பகோணம் குடந்தை சரியா. தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி என்ன சொல்லுவோம்? நெல்லைன்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணம் குடந்தை. இப்போ சரியான இதுப்பா 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏப்பா 2, 3, 4, 1 தான் சரி. ஸோ இது வந்து மினிமம் ஒரு 10 ஊர் தான் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட பிடிஎஃப் நோட்ஸில் ஒரு 80 ஊர்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதை மட்டும் தரவு பண்ணிட்டிங்கன்னா போதும். கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 1 or 3 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏழாவது கேள்வி, சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஸோ அதே மாதிரி கலை சொற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6லேருந்து 12th வரை கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. பிறமொழி சொற்கள், அலுவல் சார்ந்த சொற்கள் எல்லாமே கேட்பாங்க. மினிமம் ஒரு 10 கொஷின்ஸாவது வந்துடும் சரிங்களா. விவாகமோட தமிழ் சொல் என்னப்பா? விழா, திருமணம், பண்டிகை, காதுகுத்து. விவாகம் அப்படின்னா என்ன? திருமணம். ஆப்ஷன் பி திருமணம் தான் சரிங்களா. எட்டாவது கேள்வி, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. சர்க்கார்னு என்ன சொல்லுவோம்? சர்க்கார் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கம். ஜனநாயகம் இல்லை, அரசாங்கம் தான் வரும். அறவை,
ஆஸ்பத்திரி. ஸோ அதெல்லாம் கிடையாது. சர்க்கார் அப்படின்னா என்ன? அரசாங்கம். 9வது கேள்வி வந்து பாருங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன? லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம், படகு வீடு, மர வீடு, கப்பல் விளக்கு. ஹவுஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? லைட் ஹவுஸ். நிறைய பேர் வீடு அப்படின்னு மென்ஷன் ஆகி வரங்காட்டி அதை பார்ப்பீங்க. ஸோ லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம். ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம் தான் சரி. 10வது கேள்வி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என விடை கூறுவது என்ன விடை? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது என்ன விடை? உருவது கூறல் விடை. ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை. 11வது கேள்வி. சரியான வினை மரபை எடுத்தெழுதுக. தண்ணீர் என்ன சொல்லுவோம்? தண்ணீர் பருகினான்னு சொல்லுவோமா? அருந்தினான், பருகினான், குடித்தான். ஸோ என்ன சொல்லுவோம்? பருகினான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரெண்டுக்கும் வந்து ரூ மாறி இருக்குது. கரெக்டாக? ஸோ எப்படி சொல்லுவோம்? தண்ணீர் குடித்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் டி குடித்தான் தான் சரி. சரியான வினை மரபு கேட்டிருக்காங்க. 12வது கேள்வி. விடை வகையை தேர்ந்தெடுத்தல். சரிங்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது என்ன விடை? இது செய்வாயா அப்படின்னு சொல்லும்போது நீயே செஞ்சுக்கோ. நம்ம இந்த இதுக்கு நான் சொன்னேன், அம்மா கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? ஸோ அதெல்லாமே வருது என்ன? ஏவல் விடை தான். ஆப்ஷன் ஏ ஏவல் விடை. கடைக்கு போகிறையா அப்படின்னு கேட்கும்போது நீயே போய்க்கோ. ஸோ அந்த மாதிரி வந்து ஏவி கூறுறது எல்லாமே என்ன வரும்? ஏவல் விடை. சரிங்களா? 13வது கேள்வி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். டவுன்லோட். டவுன்லோட்னு என்னப்பா? காணொளி கூட்டம், கீழிறக்கம், பதிவிறக்கம், மின்னணு கருவிகள். டவுன்லோட் அப்படின்னு என்ன? பதிவிறக்கம். ஆப்ஷன் சி பதிவிறக்கம். 14வது கேள்வி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தான். பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா என்ன சொல்லுவோம்? நடவடிக்கை எடுத்தல், மனிதம், ஆளுமை, கழகம். பர்சனாலிட்டி அப்படின்னு என்னப்பா? ஆளுமை. ஆப்ஷன் சி ஆளுமை. 15வது கேள்வி. திசிஸ் என்பதன் சரியான கலைச்சொல் என்ன? திசிஸ் அப்படின்னு என்னப்பா சொல்லுவோம்? குறியீட்டியல், ஆய்வேடு, அறிவாளர், சின்னம். திசிஸ்னா என்ன? ஆய்வேடு. ஆப்ஷன் பி ஆய்வேடு. 16வது கேள்வி. கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோசியல் ரிஃபார்மர். சோசியல் ரிஃபார்மர்னு என்ன சொல்லுவோம்? சமூக சீர்திருத்தவாதி, சமூக போராளி, சமூக உழைப்பாளி, சமுதாய ஒருங்கிணைப்பாளர். சோசியல் ரிஃபார்மர்னா என்னப்பா? சமூக சீர்திருத்தவாதி. ஆப்ஷன் ஏ சமூக சீர்திருத்தவாதி. 17வது கேள்வி வந்து பாருங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை காண்க. ஸோ இதுவும் வந்து 1 or 2 கொஷின்ஸ் கம்பல்சரி வரும். சரிங்களா? விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனுள்ள செயல், பயனற்ற செயல், மிகுதியான செயல், தகுதியான செயல். ஆன்சர் பயனற்ற செயல். ஆப்ஷன் பி பயனற்ற செயல். 18. நகமும் சதையும் போல. நகமும் சதையும் எப்படிப்பா இருக்கும்? வேற்றுமை, ஒற்றுமை, பகைமை, நட்பு. நகமும் சதையும் நட்பு. ஆப்ஷன் டி நட்பு. 19வது கேள்வி. மாணவர்கள் நன்றாக படித்தனர். மாணவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம்ப்பா? மாணவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது வந்து என்ன? தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி தன்வினை. செயப்பாட்டு வினை வராது, தன்வினை தான் வரும். சரிங்களா? 20வது கேள்வி. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது எவ்வகை வினைப்பா? தந்தை மகனை படிக்க வைக்கிறாரு. கரெக்டா? ஸோ என்ன? பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் பி பிறவினை வாக்கியம். கொஷினை கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வந்து நல்லா ரீட் பண்ணாலும் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிடலாம். கரெக்டாக? 21வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என்ன? கண்டெடுத்தெழுதல். அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது என்னப்பா? பிறவினை, உணர்ச்சி தொடர், தன்வினை, செய்வினை. அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது என்ன? தன்வினை தொடர். ஆப்ஷன் சி தன்வினை தொடர். ஸோ இது வந்து காலம் இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ என்ன சொல்லுவோம்? நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன காலத்தில் வரும்? இறந்த காலத்தில் வரும். கரெக்டாக? ஸோ என்ன தொடர்ந்தால் கேட்டிருக்காங்க. கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 22. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். விடை கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற வினா என்னப்பா வரும்? கல்வியில் புகழ் பெற்றவர் கம்பர்னு சொல்லுவோமா? சரி, பெற்றவர் யாருன்னு கேட்பாங்களா? இல்லை. கல்வியில் சிறந்தவர் யார்? கம்பர்னு சொல்லுவோமா? தவறு. கவிதையில் பெரியவர் யார்? இதுவும் தவறு. கல்வியில் பெரியவர் யார்? கல்வியில் பெரியவர் யார்? கம்பர். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 23வது கேள்வி வந்து பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், நியூ சிலபஸ் வைஸ் தான் இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம்.
விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி அப்படின்னு சொல்லி விடை கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற வினா என்னப்பா சொல்லுவோம்? விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? என்ன? விருதுப்பட்டி. கரெக்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 24 இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. ஸோ தவறான தொடர் கேட்டிருக்காங்க. நீங்கு, நீக்கு. ஸோ இதில் வந்து தவறானதாக கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. சரியா? சரி. இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு. இக்குழுவை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு. இதுவும் சரிதான். என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. ஸோ கொஷின் என்ன? தவறானதாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தவறாக இருக்குது. அடுத்தது, தவறான பதிவுகளை நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன். ஸோ இதுவும் சரிதான். அப்போ என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியா? தவறு. கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. 25வது கேள்வி, கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. ஸோ என்னப்பா சொல்லுவோம்? சேர்ந்து, சேர்த்து. ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர். சொல்லுவோமா? தவறு. ரெண்டுமே சேர்ந்து வரணும். கரெக்டாக? அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினார். இதுவும் வராது. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். ஸோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். கரெக்டாக? அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். கரெக்டாக? கரெக்டு. சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது. ஸோ அதான் வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரணும். சேர்த்து சேர்ந்து. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 26 இரு வினைகளின் பொருள் வேறுபாடுப்பா. புதைந்து, புதைத்து. சொல்லுங்க. ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான். ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான். கரெக்டா? சரிதான். புதைந்த பொருளை மறைத்து வைத்தல். புதையலை கண்டு மகிழ்ந்தான். இதுவும் வராது. ரவி புதைத்ததை புதையலை மறந்தான். இதுவும் வராதுப்பா. ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான். சரியா? ஸோ எந்த இடத்துல சரியான தொடர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 27 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும். சரியா? தவறு. கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெண்கள் பெற்ற ஈகையும் விருந்தும் செய்வதாக. இதுவும் தவறு. செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர். இதுவும் தவறு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். சரியா? ஆப்ஷன் டி தான் சரியான தொடர்பா. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. படித்து பார்த்து ஆன்சர் பண்ணாலும் நம்ம ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து படிச்சிங்கனால கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். 28 பொருத்தமான காலம் அமைத்தல். பாடல் பாடினான். பாடல் பாடினான் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். சரியா? சரி. பாடல் பாடுகிறான். பாடல் பாடுகிறான் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? பாடிட்டு இருக்கான். கரெக்டாக? பாடுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் வரும். இதுவும் தவறு. பாடல் பாடுவான் அப்படிங்கிறது எதிர்காலம் வரும். இதுவும் தவறு. பாடல் பாடுகிறார்கள் இறந்த காலம். இதுவும் தவறுப்பா. ஸோ சரியானது எதுப்பா? ஆப்ஷன் ஏ. பாடல் பாடினான். பாடல் பாடி நேற்று பாடல் பாடினான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, என்னது? இறந்த காலம். 29 அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. கான், கொல், கிளி, கீரி, குடுவை, கேள்வி. ஸோ அதான் கா வரிசையில் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் ஃபஸ்ட் என்ன வரும்? கான். கரெக்டாக? எங்கே இருக்குது கான்? ஆப்ஷன் ஏப்பா. பார்த்தாலே சொல்லிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கான், அப்புறம் கிளி, கீரி, குடுவை, கேள்வி, அப்புறம் கொல். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 30வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லைனா தலை. இது எந்த இடத்துல கரெக்டாக சொல்லுங்கள். உழந்தும் உரலே தலை. சொல்லுவோமா? இல்லை. உழந்தும் உழவே தலை. சரியா? இல்லை. உழந்தும் உறவே தலை. சரிங்களா? இதுவும் தவறு. உழந்தும் உழவே தலை. உழந்தும் உழவே தலை. ஸோ இந்த இடத்துல தான் வரும். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 31வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். தொடுதல் எந்த இடத்துல வரும்பா? காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. காற்றோட அந்த மெல்லிய அந்த காற்று வருதலப்பா, அது வந்து பூக்களை வந்து தலையாட்ட வைக்கிறது. காற்று காடுதல்ல. ஸோ அதுதான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க.
காற்றின் மெல்லிய தொடுதல் வந்து பூக்களை தலையாட்ட வைக்கிறது. சரியா? சரி, இந்த இடத்துல தான் வரும். 32வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல்லை தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். ஸோ இந்த இடத்துல வந்து கமால்ல டேஷ் வரும். கரெக்டாக? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும், ஏனெனில், அதனால், இல்லை என்றால், மேலும். என்ன வரும்? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரிங்களா? சரி. 33 சரியான இணைப்புச் சொல் தருக. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் 2 நாட்கள் ஆகும் என்றார். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் 2 நாட்கள் ஆகும் என்றார். மேலும், அதனால், இல்லையெனில், ஏனெனில். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. மேலும் இன்னும் வந்து 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. 34 இதுவும் வந்து இணைப்புச் சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். செல்வத்து பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ நம்ம படித்து பார்த்தாலே அந்த இடத்துல கரெக்டாக மீனிங் வந்துரும்ப்பா. 35 சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யார், ஏன், யாது, யாவை. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது. அந்த இடத்துல என்ன வரும்? யாது தான் வரும். 36 சரியான வினாச்சொல் கேட்டிருக்காங்க. ஆழ்வார்கள் டேஷ் பேர்ப்பா. எத்துணை, எத்தனை, எப்போது, எப்பொழுது. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் பி எத்தனை பேர். 37 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் டேஷ். ஆத்திச்சூடியின் ஆசிரியர் டேஷ். எப்படி, எது, ஏன், யார். ஆத்திச்சூடியின் ஆசிரியர் வந்து யார். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 38 பொருத்தமான காலம் அமைத்தல். பொருத்தமான காலம் அமைத்தல். படி, படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. படி அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதோட நிகழ்காலம் என்னப்பா வரும்? படித்தான், படிப்பான், படிப்பால், படிக்கிறான். நிகழ்காலம், நிகழ்காலம்னா இப்போ நடந்துட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ என்ன சொல்லுவோம்? படிக்கிறான். ஸோ என்னப்பா பண்ணுறான்? படிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. நிகழ்காலம். படிங்கிறது இது நிகழ்காலம் என்ன? படிக்கிறான். 39 வனுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் என்பர். சரியா? தோட்டம், தோட்டம்னா சொல்லுவோம், இல்லை, தவறு. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு என்பர். கரெக்டா? அடுத்து தென்னை மரங்கள் தென்னங்காடுன்னு சொல்ல மாட்டோம், தென்னங்கூட்டம்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? சரியான தொடர் எதுனா தென்னை மரங்கள், நிறைய மரங்களை இருந்துன்னு என்ன சொல்லுவோம்? கூட்டம் என்ன சொல்லுவோம்? தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 40வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொறுத்துக்கப்பா. கண், கண்ணுக்கு என்ன வரும்? கண், கண்மணி. பொன், விலங்கு. மலை, தேன். வான், மலை. சரிங்களா? கண்மணி, பொன், விலங்கு, மலை, தேன், வான், மலை. ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி, பிப்பா. அப்படியே ரிவர்ஸில் வந்துருக்குது. 4, 3, 2, 1 தான் சரி. 41 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், சரி, வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? பேச்சு வழக்கில் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எழுத்து வழக்கில் எழுதும்போது என்ன சொல்லுவோம்ப்பா? வந்து தருகிறேன், வந்து விடுகிறேன், வந்து விட்டேன், வந்து ஓடுகிறேன். வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? வந்து விடுகிறேன். ஆப்ஷன் பி வந்து விடுகிறேன் தான் சரி. 42 இரு பொருள் தருக. இரு பொருள் தருக. திங்கள், திங்களுக்கு என்னப்பா பொருள் வரும்? திங்களுக்கு என்ன சொல்லுவோம்? கிழமை, சந்திரன், நாள், சூரியன், பூமி, நட்சத்திரம், உலகம், ஞாயிறு. திங்களுக்கு என்ன? திங்களுங்கிறது என்ன? ஒரு கிழமை, சந்திரன். ஸோ ஆப்ஷன் ஏப்பா, கிழமை மற்றும் சந்திரன். 43 இரு பொருள் தரக்கூடிய சொல் கேட்டிருக்காங்க. ஆடை தைக்க உதவுவது டேஷ், மூதுரை ஒரு அரை டேஷ். பஞ்சு, நூல், ஊசி, தையல். ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை ஒரு அரை நூல். சரிங்களா? ஸோ என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 44 இரு பொருள் தரக. அந்த இரு பொருள் தரக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ அதில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறது என்னென்னா, இந்த மாலை, ஆறு, அந்த மாதிரி தான் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்குறாங்க. மாலை என்னப்பா சொல்லுவோம்? மாலை என்ன சொல்லுவோம்னா பூ மாலைன்னு சொல்லுவோம். சாயந்தரம் ஈவினிங் டைம் என்ன சொல்லுவோம்? மாலை பொழுதுங்கிறாங்களா, அதுவும் மாலைன்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ
பூமாலை மற்றும் மாலை பொழுது. 45 குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருளறிக. அரு ஆறு. அருன்னா என்னப்பா சொல்லுவோம்? அரு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இது அறுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, என்னது வெட்டுதல். ஆறு அப்படிங்கிறது என்ன? ஆறுங்கிறது ஒரு எண்ணும் குறிக்கும், நதி எல்லாமே வரும். கரெக்டாக? ஆறுங்கிறது வந்து என்ன? வெட்டுதல் மற்றும் நதி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கரெக்டா? 46வது கேள்வி. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஸ் வில் டேஸ் குளித்தது. விடு வீடு, சுடு சூடு, மடு மாடு, அடு ஆடு. குறில் நெடில் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. மடுவில் மாடு குளித்தது. மடுவில் மாடு குளித்தது. சரியா? அடுத்து 47வது கேள்வி. கூற்று காரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கூற்று. பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டனர். பழந்தமிழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டனர். சரிதான். 2வது, ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஸோ அதை வந்து ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத வந்து சோற்றை வந்து ஒரு பானையில் வந்து வாங்குவாங்க. சரிதான். ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். பொது இடத்துல வச்சு, ஊரில் பொது இடத்துல வச்சு அனைவரும் பகிர்ந்து உண்பர். இதுவும் சரிதான். மழையில் நனைந்து கொண்டே உண்பர். ஸோ இது இல்லைப்பா. மழையில் நினச்சிட்டு எப்படிப்பா சாப்பிடுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு 3மே சரிப்பா. 4 வந்து தவறு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 48வது கேள்வி வந்து பாருங்கள். கூற்று காரணம். கூற்று. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலை ஞாயிறு அவர்கள். கரெக்டாக? தெருக்கூத்தை வந்து தமிழ் கலையோட முக்கிய அடையாளமாக சொன்னவர் யாருப்பா? நா. முத்துசாமி அவர்கள் தான். அவரை வந்து கலை ஞாயிறுன்னு சொல்லுவோமா? சரிதான். 2வது, கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கினார். யாரு? நா. முத்துசாமி அவர்கள். சரிதான். இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றார். இந்திய அரசோட தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசோட கலை மாமணி விருதையும் பெற்றவர் யாரு? நா. முத்துசாமி அவர்கள். ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து 1, 3, 2, 3மே சரிப்பா. 49வது கேள்வி வந்து பாருங்கள். கணை சொற்கள் தருக. ஹுமானிட்டி. ஹுமானிட்டினா என்னப்பா சொல்லுவோம்? மனித நேயம். ஹுமானிட்டினா என்ன? மனித நேயம். சரியா? 50வது கேள்வி லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கலை சொற்களை அறிதல். கலை சொற்களை அறிதல். டொர்னாடோனா என்னப்பா? டொர்னாடோ இன்னும் சொல்லி தமிழ் சொல் காண்க. ஸோ அதான் வந்து உங்களுக்கான கொஷின் தான்ப்பா. உங்களுக்கு இதுவரை கொஷின் கொடுக்கலையா? ஸோ இந்த லாஸ்ட் கொஷின் உங்களுக்கு தான். ஸோ இது நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கான ஒரு கொஷினும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு எதாவது கொஷின் வந்து டவுட் இருந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன டாபிக் வேணும்னா கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எதுனாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக வீடியோஸ் நாங்கள் போடுறோம். நம்ம தமிழ் இல்லை ஜிஎஸும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட்டு போயிட்டுருக்குது. ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வந்து ப்ரீவியஸ் கொஷின் ஆன்சர்ஸை நம்ம ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. வெறும் 400 rupees தான். டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனையும் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.